ப்ரூனர்ஸ் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். ப்ரூனர் என்பவரின் கருத்து அடைவு மாதிரி. இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருத்து அடைவு மாதிரி அப்படின்றது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஒரு கருத்தை கற்றுக்குறாங்க, அதாவது ஒரு கான்செப்டை அவங்க வந்து அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு கருத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டது. ஆஸ் எ டீச்சராக நம்ம மாணவர்கள் கருத்தை கற்றுக்கொள்வதில் எவ்வளவு திறன்மிக்க நம்ம வந்து திறம்பட செயல்படுறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாதிரி. இதை உருவாக்குனவங்க வந்து ஜெரோம் ப்ரூனர், அப்புறம் அவங்களோட டீமில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாக்லின் குட்னவ், ஜார்ஜ் ஆஸ்டின், இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின மாதிரிக்கு பேர் தான் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருத்துன்னா என்னது, அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு பார்க்குறோம். கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மென்டல் பிக்சர், அதாவது நம்ம மனசுக்குள்ளே நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மன வரைபடம். அந்த மன வரைபடம் எதை பற்றி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் பற்றி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில அனுபவத்தை பற்றி இருக்கலாம். அதாவது ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம ஒரு கருத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கி வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு பொருளை பற்றின கருத்தை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருப்போம். இந்த ஒரு மென்டல் ரெப்ரசன்டேஷனுக்கு தான் என்ன பேர், கான்செப்ட் அப்படின்றது வந்து பேர். அப்போ இந்த கான்செப்ட் எதனோட அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பண்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. இந்த கான்செப்டோட எலிமெண்ட்ஸ் என்னென்னது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரூனரோட கருத்துப்படி ஒரு கான்செப்ட், ஒரு மனுஷனை பற்றியோ அல்லது ஒரு நிகழ்வை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கான்செப்டானது 5 உட்கூறுகளை கொண்டது, 5 கூறுகளை உள்ளடக்கியது. முதல்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டில் எதை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுப்போம், நேம். ரெண்டாவது வந்து அதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ், அதை தான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க, முன்மாதிரிகள். அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ், பண்புக்கூறுகள், ஆட்ரிபியூட் வேல்யூ, பண்பு மதிப்பு. அஞ்சாவது வந்து ரூல், விதி. இந்த 5 கூறுகளையும் கொண்டது தான் இந்த கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத இந்த ப்ரூனர் அப்படின்றவர் தன்னோட மாடலில் சொல்லியிருக்காரு. ப்ரூனரின் கருத்துப்படி இந்த கான்செப்ட் அப்படின்றது 5 கூறுகளை கொண்டது, நேம், எக்ஸாம்பிள்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், ஆட்ரிபியூட் வேல்யூ அண்ட் ரூல். இது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது, நேம். அப்போ நேம் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு, ஒரு பொருளுக்கோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்கோ நம்ம வந்து ஒரு பேர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த லேபிளுக்கு தான் என்ன பேர், அந்த சொல் அல்லது லேபிள், அதுக்கான அந்த டேர்முக்கு தான் நேம் அப்படின்றது வந்து பேர். அப்போ முதல்ல கருத்து நம்ம உருவாகுதுன்னா முதல்ல நமக்கு வந்து என்ன உருவாகும், நம்மளோட மனதில் நேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இல்லைனா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னும் இதை வந்து சொல்லலாம். அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுகள். அதாவது நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேட்டகரைசேஷனுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு அப்படின்றது வந்து பேர். அப்போது அது வந்து நேரடியான எடுத்துக்காட்டாக இருக்கலாம், இல்லைனா எதிர்மறையான எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அது வந்து எந்த விதமான எடுத்துக்காட்டுகளாக ஒன்றா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம்னு வச்சுக்கிங்களா, அப்போ மரம்ன்றது ஒரு பேர், அதுதான் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரீ அப்படின்னா ட்ரீன்றது வந்து மரம், அப்போ மரம்ன்றது வந்து ஒரு பேர். எதெல்லாம் மரத்துக்குள்ளே வரும், எப்படிலாம் அதை கேட்டகரைஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு பேர் வந்து என்னது, எக்ஸாம்பிள்ஸ். அதை வந்து வகைப்படுத்துவதற்காக நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன விதமான எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம், அதான் உன்னோட மனசில் வந்து கருத்தாக பதிய வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி பதிய வைக்கிறோமோ அந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு எல்லாமே என்ன பேர், எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது வந்து பேர், எடுத்துக்காட்டுகள். அடுத்தது வந்து ஆட்ரிபியூட்ஸ். அப்போது நம்ம இப்போ ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறோம், அந்த எதை அது வந்து பிரதிபலிக்குது, அந்த கேட்டகரைசேஷன், அந்த நம்ம பிரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வகைப்படுத்துதல் வந்து எதனோட அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பண்புகளோட அடிப்படையில் உருவாக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மரம் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் கொடின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களா, மரங்கள் கொடிகள்னு வச்சுக்கோங்களா. அப்போ மரங்களுக்குள்ளே வர்றது எல்லாமே எதை ஷேர் பண்ணுது, சில காமன் அந்த கேரக்டர்ஸை வந்து ஷேர்
பண்ணுது. அதுக்கு தான் பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா கேரக்டர் இல்லைனா பண்புகள் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போது அந்த பொதுவான பண்புகளை ஷேர் பண்ண. மரம்னாலே என்ன இருக்கணும், அது வந்து அதனோட ட்ரங்க் வந்து பெருசாக இருக்கணும், அதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும், பிரான்ச்சஸில் வந்து நிறைய இலைகள் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து காமன் கேரக்டர்ஸை வந்து ஷேர் பண்ணுது. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து என்னது, ஒரு கேட்டகரியை சொல்லக்கூடிய பண்புகளை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர், ஆட்ரிபியூட் வேல்யூ. ஒவ்வொரு பண்புக்குமே ஒரு மதிப்பு இருக்கலாம். அந்த மதிப்புக்கு தான் என்ன பேர், இந்த பண்பு மதிப்புகள் அப்படின்றது வந்து பேர். அப்போது இதனோட அடிப்படையில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, காமன் கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ்னு இருக்கக்கூடிய வேல்யூ, இதெல்லாம் வச்சு தான் என்ன உருவாகுதுன்னா ஒரு விதி வந்து உருவாக்கப்படுகிறது. தேவையான பண்புகளோட அடிப்படையில் ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது. அந்த கருத்துக்கு தான் என்ன பேருன்னா விதி அப்படின்றது நம்ம வந்து பேர் சொல்கிறோம். இதெல்லாம் விதினா ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் அப்படின்னா இந்த ரூலுக்குள்ளெல்லாம் அந்த ஒரு பொருள் அடங்கி வந்தால் தான் அதை வந்து என்ன பண்ணுறோம், மெட்டல் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம நான் மெட்டல் அப்படின்றத வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். புரியுதா? இதுதான் வந்து என்ன பேர், ஒரு கருத்துக்கான எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. அப்போ ஒரு கருத்து என்பது அல்லது ஒரு கான்செப்ட் என்பது பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. அதில் முதல் கூறு வந்து என்னது, பெயர். ரெண்டாவது வந்து எடுத்துக்காட்டுகள். மூணாவது பண்புகள். நாலாவது பண்பு மதிப்புகள். அஞ்சாவது விதி. அப்போ முதல் எது உருவாகுதுன்னா பெயர் நம்ம மைண்டில் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம அந்த மாணவர்களுக்கு அந்த பேர் உருவாகி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம். அப்புறம் மூணாவது வந்து அதனோட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்றதோட அடிப்படையில் அந்த பொருளெல்லாம் நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். பொருளையோ அல்லது நிகழ்வுகளையோ நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு பண்புகளுக்கும் இடையே உள்ள மதிப்புகளை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதை வந்து நம்ம மைண்டில் உருவாக்குறோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஆட்ரிபியூட் வேல்யூஸ். இதெல்லாம் சேர்த்து ஒரு ரூல் வந்து அவனோட மைண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு கான்செப்ட் என்பது, ஒரு கருத்து என்பது 5 உட்கூறுகளை கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 5 உட்கூறுகளும் சேர்ந்தாதான் ஒரு மாணவனோட மனதில் கருத்து உருவாகுது அப்படின்றத இங்கே வந்து மீன் பண்ணுறோம். இந்த மாதிரியோட தொடரியல் என்னது, இந்த மாதிரியோட சின்டாக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபேஸ்ன்னு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு தொடரியல்ன்றது கட்டங்களாக உருவாக்கப்படுகிறது. அப்போது நம்ம இப்போ இந்த இடத்துல ரீகால் பண்ணி பாருங்கள். ப்ளூமோட லேர்னிங் மாடல் படித்தோம் இல்லையா, அது வந்து எத்தனை கட்டங்களை உள்ளடக்கியது, 6 கட்டங்களை உள்ளடக்கியது. அதே மாதிரி ப்ரூனரோட இந்த மாதிரி வந்து 3 கட்டங்களை உள்ளடக்கியது. அப்போது முதல் கட்டம் என்னென்னா, ஆசிரியர் வந்து அவன் கருத்தை உருவாவதற்கான டேட்டாவை வந்து கொடுக்குறாரு. இல்லைனா அந்த கருத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து ஆசிரியர் கொடுக்குறாரு அந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில். அது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா வந்து என்னது ஒரு ப்ராஜெக்டோட நேமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அசைன்மெண்ட்டோட நேமாக இருக்கலாம். அப்போ அதுக்கு தேவையான தரவுகளை கொடுக்கறது, அதுக்கான டேட்டாவை கொடுக்கறது. அந்த பிரச்சனையோட பேர் என்ன, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான நீங்கள் என்னெல்லாம் இது பண்ணணும், எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணணுன்றத தரவை வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆசிரியர் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஆசிரியர் கொடுக்குறாரு இல்லையா, அதை மாணவர்கள் வந்து அந்த பண்புகளெல்லாம் அவங்க வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஹைப்போதிசிஸை இந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹைப்போதிசிஸ் கருதுகோளை உருவாக்கி ஒரு வரையறையை வந்து இங்கே வந்து கொண்டு வராங்க. இதுதான் வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் உருவாகுது. அதாவது மாணவர்களோட மனதில் ஆசிரியர் கொடுக்கக்கூடிய டேட்டா, அவரோட தரவு, அதுக்கப்புறம் ஆசிரியர் கொடுக்கக்கூடிய இந்த ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாம் வச்சு மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ், அதாவது கேரக்டர்ஸை மனசுக்குள்ளே உருவாக்கி ஒரு கருதுகோளை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கருதுகோளை வச்சு ஒரு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த கருத்தை உருவாக்குவதற்கான முதல் முயற்சி மனதளவில் நடைபெறுது. அப்போ அது நடைபெற வைக்கிறது தான் வந்து என்னது, முதல் கட்டம், ஃபேஸ் 1. ரெண்டாவது ஃபேஸில் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹைப்போதிசிஸ் அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா, அந்த கருத்து அவங்களாம் மனசுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறத ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து உண்மை, அதாவது அவங்க உருவாக்கி இருக்கிறது கரெக்டாக இல்லையா, அவங்க உருவாக்கி அவங்க வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு பேர் வைக்கலனால அவங்க சொல்கிறத வச்சு என்ன பண்ணுவார் ஆசிரியர், இது வந்து சரியான எடுத்துக்காட்டு, இது வந்து எஸ்ஆர் நோ சொல்கிறாரு. அதுதான் வந்து என்னது, ரெண்டாவது கட்டம். மாணவன் அந்த உருவாக்கின கருதுகோளை ஆசிரியர் இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்துகிறாரு.
இது வந்து என்னது ரெண்டாவது கட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆசிரியர் வந்து மாணவன் கருத்தை உருவாக்குறதுல கைட் பண்ணுறாரு. அதாவது அந்த மாணவன் கருத்தை உருவாக்குறதுல அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை வச்சு மாணவர்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளை உருவாக்குறாங்க. இது வந்து ரெண்டாவது கட்டம். முதல்ல ஆசிரியர் வந்து எப்படி உருவாக்கணும், என்ன பண்ணணுன்றத ஆசிரியர் வந்து முதல்ல இனிஷியேட் பண்ணுறாரு. செகண்டில் வந்து மாணவர்கள் ஆசிரியர் சொல்கிற எடுத்துக்காட்டுகளை வச்சு அவங்களே என்ன பண்ணுறாங்க, நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த எடுத்துக்காட்டுகள் சரியா தவறா, ஆமாவா இல்லையான்றதை வந்து ஆசிரியர் வந்து எடுத்து சொல்கிறாரு. அப்போ ஆம் அப்படின்னா அவங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க. மூணாவது கட்டத்தில் என்னென்னா, மாணவர்களை இங்கே வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, திங்க் பண்ண வைக்கிறாங்க. அதாவது சிந்தனை மூலமாக நிறைய பகுப்பாய்வுனா என்ன அர்த்தம், எதெல்லாம் இதில் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, லிமிட்டேஷன் என்ன, எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போதே மாணவர்களுக்கு வந்து என்னது, ஒரு விஷயத்தை பற்றின கருத்து உருவாகுது. அதை எப்படி வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்றத வந்து ஆசிரியர் வந்து இந்த இடத்துல ரீகால் பண்ணி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த 3 கட்டங்களை உள்ளடக்கியது வந்து என்னது, ப்ரூனர்ஸ் அட்டைன்மெண்ட் மாடல். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ முதல் ஃபேஸில் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விதை முளைப்பதற்கு தேவையான காரணிகள் என்ன, இதை தான் இந்த கருத்தை மாணவர்களுக்கு ஆசிரியர் பதிய வைக்க முயற்சி செய்கிறாருன்னு வச்சுக்கிங்களா. இவரோட டீச்சிங் மாடல் படி நம்ம என்ன பண்ணணும், கிளாஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த பேரை வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, விதைகள் முளைப்பதற்கு தேவையான காரணிகள் என்ன அப்படின்ற கொஸ்டினை வந்து ஆசிரியர் வந்து முன்வைக்கிறார். ஆசிரியர் வந்து முன் வச்சுட்டு இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இப்போ மாணவர்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. இப்போ ஒரு விதை வந்து நல்லா ஒரு செடியாக வளரணுன்னா என்னெல்லாம் தேவை அப்படின்றத இது பண்ணுறாரு. அப்போவே மாணவனுக்கு வந்து என்ன ஆகுது, மனசில் என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து என்ன பண்ணுறான், யோசித்து பார்த்து இது தேவை, ஒரு வளமான மண் தேவை, நல்ல தரமான விதை தேவை, சூரிய வெளிச்சம் தேவை, மண் எல்லாமே வந்து என்ன பண்ணுறான், மாணவன் வந்து 1 by 1 சொல்கிறான். அப்போ மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கருதுகோளை உருவாக்குறாங்க. இது இருக்கலாம், இது இருந்தால் செடி வந்து நல்லா ஒரு இதுவாக செழிப்பாக வளரும் அப்படின்ற கருதுகோளை மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாக்கி மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து என்னது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஆசிரியர் வந்து இதெல்லாம் தேவை, அப்போ இன்னும் மாணவன் வந்து சில தேவை இல்லாத விஷயத்தையும் அங்கே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவனோட அந்த கருத்து வந்து சரியான திசையை நோக்கி போதா இல்லையான்றதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவன் சொல்கிற கருத்து அக்செப்டடாக இருந்தால் அவன் வந்து ஆமான்னு சொல்கிறார், இல்லைன்னா அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறார். அப்போ மாணவன் வந்து என்ன பண்ணுறான், ஆமான்னு சொல்கிறத வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், 1 by 1 சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். அப்போ அதான் இந்த இடத்துல அதான் சொல்கிறாங்க, மாணவர்கள் அதிக எடுத்துக்காட்டுகளை உருவாக்குகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சேர்த்து ஒரு செயல்முறையை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பகுப்பாய்வு செய்து ஒரு செயல்முறையை உருவாக்குறாங்க. அப்புறம் கடைசியாக அந்த மாணவர்கள் வந்து அந்த செயல்பாடுகளை செய்கிறாங்க. இதுக்கு தான் என்ன பேர், இது அதாவது நம்ம கருத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றது வந்து இதுக்கு தான் பேர். அதனால தான் இந்த மாடலுக்கு வந்து என்ன பேருனா கருத்து அடைவு மாதிரி அப்படின்னு சொல்கிறது. அப்போ மாணவர்கள்கிட்ட நம்ம எப்படி கருத்தை உருவாக்க வைக்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மாடல். அப்போ இந்த மாடலோட சோஷியல் சிஸ்டம் இதில் வந்து என்னது, இதில் வந்து அவரோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஆசிரியர் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதெல்லாம் தயாரிக்கிறாரு, எக்ஸாம்பிள்ஸை தயாரிக்கிறாரு, எப்படி பிரச்சனையை டிஃபைன் பண்ணுறதுன்றதை வந்து தயாரிக்கிறாரு, அதை வந்து கைட் பண்ணுறாரு, அதை டைரக்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து என்னது, ஆசிரியரோட வேலை. முன்னாடி நம்ம பார்க்கும்போது சமூக அமைப்பில் ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்னது, அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எதுலலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த நம்ம வந்து பிளான் பண்ணுறது, அந்த எப்படி அந்த கருத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றத பிளான் பண்ணுறது, எக்ஸாம்பிள்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னது, அதுக்கு வந்து லேபிள் பண்ணுறது, அதை சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே ஆசிரியரோட வேலையாக இருக்குது. அதை சொல்கிறது வந்து என்னது, சோஷியல் சிஸ்டம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே படிக்கிறீங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு, எதிர்வினை கொள்கை, அதாவது மாணவனோட கொள்கைக்கு எதிர்வினை ஆற்றுறாரு, அதாவது ரியாக்ட் பண்ணுறாரு. எப்படிலாம் அவர் வந்து செயல்படுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைடாக செயல்படுறாரு, மோட்டிவேட்டராக இந்த இடத்துல வந்து செயல்படுறாரு, ஃபெசிலிட்டேட்டராக செயல்படுறாரு. இதுதான் வந்து என்னது, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது ஆசிரியர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் இந்த கான்செப்டில் வந்துடும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்ற கான்செப்டில் வரும். அதுக்கப்புறம் இதனோட சப்போர்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்காட்டுகள் தான் இதனோட சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது. மாணவனோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆசிரியர் யூஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் என்னது, அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம். அப்புறம் இந்த வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியானது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனல் எஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்துது, கற்பித்தல் விளைவுகளை ஏற்படுத்துது. இந்த மாடல் மூலமாக மாணவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஒரு கருத்தை பற்றின தன்மை என்னது, அதை பற்றின ஒரு தெளிவான கருத்தை அவனுக்கு வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் எப்படி கருத்தை உருவாக்கணும் அப்படின்ற திறனை வந்து மாணவன் வளர்த்துக்கிறான். இப்போ ஆசிரியர் எல்லாத்தையுமே சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. கான்செப்டை வந்து சொல்லித்தந்தாலே அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த கான்செப்டோட அடிப்படையில் நிறைய விஷயங்களை வந்து அவன் வந்து நிறைய கான்செப்டை அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கான்செப்ட் தெரியணுமோ அதையும் வந்து என்ன பண்ண, ஸ்பெசிஃபிக் கான்செப்டை அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய இந்த இந்த இண்டக்டிவ் ரீசனிங், அனாலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இதனோட நச்சுரண்ட் எஃபெக்ட், அதாவது ஊட்டமளிக்கும் விளைவுகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவனோட லாஜிக்கல் ரீசனிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலையை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை உருவாக்குது. ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அவனை வந்து யோசிக்க வைக்குது. ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மட்டுமே சொல்யூஷன் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை வந்து அதை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவை உருவாக்குறதுலேயே இந்த மாடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மாடல் வந்து கிளேசர்ஸ் பேசிக் டீச்சிங் மாடல். கிளேசர் என்பவரின் அடிப்படை கற்பித்தல் மாதிரி. இந்த பேர்லேயே இருக்குது. திஸ் மாடல் வாஸ் டெவலப்டு பை ராபர்ட் கிளேசர் இன் 1962. இது எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லேர்னிங் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே உள்ள உறவை விளக்கக்கூடியதாக இந்த மாடல் இருக்குது. இந்த மாடல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லா எஜுகேஷன் லெவல்லையும் யூஸ் பண்ணலாம். ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் லெவல் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த மாடலை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாடலோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடமும், அதாவது நீங்கள் ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பாடம் மூலமாக அவனுக்கு வந்து ஒரு முன்னறிவு உருவாகுது. ப்ரீவியஸ் நாலேஜ் ஆர் ப்ரையர் நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு அசம்ஷன் வந்து ஆசிரியரோட அதாவது அவனோட நுழைவு நிலை நடத்தை முதல் அந்த பாடத்தை படித்து முடிக்கிற வரைக்கும், அந்த கோலை ரீச் பண்ணுறது வரைக்கும் அந்த மாணவன் வந்து என்ன ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு, மாணவனுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடியவராக இருக்கார். இதனோட அசம்ஷனோட அடிப்படையில் உருவானது தான் இந்த பேசிக் டீச்சிங் மாடல். ஒவ்வொரு பாடமும் முக்கியம், ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் கைட் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த மாடலோட முக்கிய கூறுகள் என்னென்னு பார்க்கும்போது, முதல் கூறு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், கற்பித்தல் இலக்குகள். இதுதான் இந்த மாடலோட ஃபோக்கஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பிஹேவியர்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் என்ன பேர், என்டரிங் பிஹேவியர் ஆர் என்ட்ரி பிஹேவியர், நுழைவு நிலை நடத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாலாவது கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர்ஸ், கற்பித்தல் நடைமுறைகள். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மாடலோட சின்டாக்ஸ், அதாவது தொடரியல். இந்த மாடலோட ஃபோக்கஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை ஃப்ரேம் பண்ணுறது, சின்டாக்ஸ்ன்றது என்னது, மாணவனோட என்டரிங் பிஹேவியரை டெஸ்ட் பண்ணுறது, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்து செயல் மதிப்பீடு, இவாலுவேஷன். இந்த 3 கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம மொத்தமே என்னது, டீச்சிங் மாடல்ன்றது 5 கூறுகளை கொண்டது. அப்போ எந்த கூறுலாம் இதில் விட்டு போயிருக்கு, ஃபோக்கஸ் சொல்லிட்டோம், சின்டாக்ஸ் சொல்லிட்டோம். எதெல்லாம் விட்டு போயிருக்கு, சோஷியல் சிஸ்டம் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம். அதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்களாக வந்து எழுதலாம். சோஷியல் சிஸ்டம்னா என்னது, சப்போர்ட் சிஸ்டம்னா இந்த மாடலோட அடிப்படையில் என்னதுன்றதை நம்ம வந்து எழுதலாம். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாடலோட ஃபோக்கஸ் என்னது. ஃபோக்கஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஃப்ரேமிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்.
அப்போ கற்பித்தலுக்கு பின்னாடி அவன் வந்து என்னெல்லாம், அதாவது இந்த பாடத்தோட முடிவில் அவனால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு தான் என்ன பேர், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து பேர். அதாவது நான் இப்போ ஒரு பாடம் அழுத்தம் ப்ரெஷர் அப்படின்ற பாடத்தை வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போது அவனுக்கு அதை பற்றிலாம் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நான் கொஸ்டின் கேட்டு அவனோட ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, என்ட்ரி பிஹேவியர். இந்த பாடம் முடிஞ்ச பிறகு அவன் என்னெல்லாம் கற்றுப்பான். அப்போ ப்ரெஷர்ன்ற வார்த்தையை அவனால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது அவன் என்ன செய்ய, அந்த ஆஃப்டர் டீச்சிங் அப்புறம் அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இதுக்கு தான் என்ன பேர், இந்த மாடலோட ஃபோக்கஸ் அப்படின்றது பேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணுது. அதாவது அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுது. கற்பித்தல்ன்றது முழுமையாக நடைபெறணும். அது இல்லாமல் இந்த கற்பித்தல் வந்து எப்படி இருக்கணும், லேர்னிங் ப்ராசஸை உள்ளடக்கியதாக இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த மாடலோட ஃபோக்கஸ். ஃப்ரேமிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அண்டு ஹோல் லேர்னிங் ப்ராசஸ், என்டையர் டீச்சிங் அண்டு லேர்னிங் ப்ராசஸை சொல்கிறது தான் இந்த மாடலோட முக்கிய கவனமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னது, இதனோட ஃபோக்கஸ் வேறு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களோட முன்னறிவை, அவனோட ப்ரையர் நாலேஜ், ப்ரீவியஸ் நாலேஜை அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எப்போவுமே நம்ம எல்லாத்துலேயுமே வந்து என்னது, கற்பித்தலுக்கு அப்புறம் தான் மதிப்பீடு செய்வோம். ஆனால் இந்த மாடலோட முக்கியமான இது என்னென்னா, கற்பிப்புக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், மாணவனோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து மதிப்பீடு செய்கிறோம். அப்புறம் இதனோட சின்டாக்ஸ் என்னது, சின்டாக்ஸ்னால் கற்பித்தல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரை நம்ம வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னா, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து தீர்மானம் பண்ணுறோம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கான என்னென்ன செயல்பாடுகள் அந்த டீச்சிங்கில் வந்து நம்ம என்னென்ன டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கற்பித்தல் நடைமுறைகளை நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட நுழைவு நிலை நடத்தைக்கு ஏற்ப அமைக்க வேண்டும். எதெல்லாம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, மெட்டீரியல் நம்ம வந்து டிசைட் பண்ணி வைக்கிறது, டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டி எதெல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும், மாணவர்களுடைய நுழைவு நடத்தைக்கு ஏற்ப மாதிரி இருக்கணும். மாணவர்களோட நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பையனோட நுழைவு நிலை நடத்தை 6th ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட ரேஞ்சில் தான் அவங்க இருந்தாங்கன்னா நம்ம அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், லெசனை வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட ப்ரீவியஸ் நாலேஜை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது மாணவனுடைய முன்னறிவை சோதிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதனோட இது வந்து இந்த நடைமுறையிலேருந்து இதனோட தொடரியல்ன்றது இதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இவாலுவேட் பண்ணுறோம். அது மாணவர்கள் வந்து நீங்கள் பிஃபோர் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து டெஸ்டிங் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ். ஆஃப்டர் த டீச்சிங் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, இல்லைனா ஓரலாக கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அவன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷனல் இந்த கிளாஸுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்னு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த இலக்குகள்லாம் அடையப்பட்டதா அப்படின்ற மதிப்பீடு செய்கிறோம் எங்கள் இவாலுவேஷனில். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், இதில் சில டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு ஒரு அதை வந்து நம்ம மூலமாக நம்ம இலக்குகள் அடையப்பட்டதான்றதை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அவனை உற்று நோக்கி அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இன்டர்வியூஸ் நேரடியாக கொஸ்டின் கேட்டு அவன் வந்து நம்மளோட இலக்கு வந்து அடையப்பட்டதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபீட்பேக்கை வச்சு நமக்கு கிடைக்கிது இல்லையா, அவன் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அசஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய நம்ம இப்போ ஒரு டீச் பண்ணுறோம் இல்லையா, அந்த டீச்சிங் மெத்தட் வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட டீச்சிங் மெத்தடை மாற்றணுமா, இல்லைனா என்னது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவை மாற்றணுமா அப்படின்றத நம்ம ஆசிரியராக நம்ம வந்து அதை வந்து தீர்மானம் செய்துக்கணும். அதுக்கு தான் என்ன பேர், ஃபீட்பேக் அண்ட் மாடிஃபிகேஷன். இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனோட சோஷியல் சிஸ்டம் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியரோட ரோல் என்ன, அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸை அவர் தான் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய மாடல் எல்லாமே டீச்சர் ஓரியன்ட் மாடலாக தான் இருக்குது. அப்போ இதில் டீச்சரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அமைப்புலையும் இந்த சமூக அமைப்புலையும் அவரோட ரோல் என்ன, அவரோட கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது இந்த சமூக அமைப்பு அப்படின்ற காம்பனண்ட். அப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் தான் ரொம்ப முக்கியம். ஆசிரியரோட ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அப்புறம் இதனோட ஆதரவு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டபிள் லேர்னிங் என்விரான்மெண்ட், நீங்கள் எந்த மாதிரி லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான் இது அந்த நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எவ்வளவு ஆசிரியருக்கு வந்து அடிக்குவேட் ப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்களா, இன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் வந்து அவர் கரெக்டான ஒரு இவாலுவேஷன் டூல் எல்லாம் யூஸ் பண்ணுறாரா, இதெல்லாம் வந்து என்னது இதனோட சப்போர்ட் சிஸ்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது லேர்னிங் என்விரான்மெண்ட், ப்ரீ சர்வீஸ் அண்ட் இன் சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங், அப்ராப்ரியேட் இவாலுவேஷன் டூல், இதெல்லாம் தான் வந்து என்னது இந்த மாதிரி, அதாவது இந்த நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இவரோட மாதிரியோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட அடிப்படை என்னென்ன பிரின்சிபலோட அடிப்படையில் இந்த மாடல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு டிபெண்டன்ஸ், அதாவது இந்த அந்த 4 ஸ்டேஜஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வந்து என்னது சின்டாக்ஸ், இந்த எல்லா ஸ்டேஜஸுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவ் டிபெண்ட்டாக ஆக்டிவ் இன்வால்மெண்ட்டோடு என்ன பண்ணணும், ஆசிரியர் வந்து கிளாஸில் வந்து இப்போ ஆக்டிவாக எங்கேஜ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாடல் மூலமாக நம்மளால் வந்து டீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மாணவர்களோட அந்த ஃபீட்பேக்கை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது, ஃபாலோ அப் ஒர்க்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் டீச்சிங்கில் வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத இந்த மாதிரி நமக்கு விளக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்து இதனோட நன்மை, இந்த மாதிரியோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் எல்லா எஜுகேஷன் லெவலுக்கும் இந்த மாடல் சூட்டபுளாக இருக்குது. எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒன்றாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஜுகேஷன் மாடலை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் சிஸ்டமேட்டிக் டீச்சிங் ப்ராசஸை உள்ளடக்கியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் அப்படின்றது இந்த மாடலோட முக்கியமான ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிரியரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஃபீட்பேக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் அவனுக்கு வந்து புரியலை, அவன் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அவன் ஆன்சரே பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும், we have to change our teaching strategy or instructional strategy. என்னோடய குறைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் நீடு, அதாவது ரொம்ப சிக்கலான கற்றல் தேவைகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான தீர்வாக அமைஞ்சிருக்கு. இது வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து சூட் ஆகாது. அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட்லி டீச்சர் சென்டர்டு மாடல் தான். அப்போ டீச்சர் தான் இதில் என்ன பண்ணணும், நிறைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சருக்கு இருக்கிறதுனால அவர் மேலே வந்து ரொம்ப ஒரு ஹெவி பேர்டனாக இருக்கும். அது எந்த டீச்சருமே வந்து அதிகமாக பேர்டன் ஏற்றுக்கிறது வந்து டீச்சர்னில் யாருமே வந்து அதிகமாக ஏற்றுக்கிறது வந்து கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாடலோட குறைகள்னு வந்து இதை நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக் டீச்சிங் மாடல். அதனால் இது வந்து கற்பித்தல் மாதிரின்றது இதுக்கப்புறம் உருவாக்கக்கூடிய மாதிரிகளுக்கு எல்லாமே இது ஒரு முன்னோட்ட மாதிரியாக இந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, இவாலுவேஷன் அண்டு மாடிஃபிகேஷன் தான் வந்து என்னது பயனுள்ள கற்றலுக்கு வந்து இந்த திருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த மாடல் வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த 4 மாடல் வந்து பார்த்துருக்குறோம். மீதி அடுத்த வீடியோவில் நான் அடுத்த மாடலோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.